வணக்கம், நான் ஜெயலலிதா. தெரிந்து கொள்வோம். ஓகே, இப்போது நான் என்ன சொல்லவிருக்கேன்னா, யாருக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, யூஎஸ்ஏ யூடியூப் டீம், அமெரிக்கா யூடியூப் டீமுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். ரொம்ப இல்லை, சும்மா கொஞ்சம்தான். ஓகே, எத்தனை வீடியோ, 2-3 வீடியோ போட்டுட்டேன். 2 வீடியோ அதிலெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். சில விஷயங்களை திரும்ப நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ தமிழில் பேசும் வீடியோவுக்கு எதுக்கு தமிழில் எழுத்து விளக்கம் கொடுக்கணும்? இது நான் கேட்குறேன் உங்ககிட்ட, யூடியூப் டீமுக்கிட்ட கேட்குறேன். தமிழில் பேசும் ஒரு வீடியோவுக்கு எதுக்கு தமிழில் விளக்கம் தருகிறீர்கள்? தமிழில் எழுதி எதுக்கு விளக்கம் தரீங்க? இதெல்லாம் டூ மச் இல்லை? எழுத்து எல்லாம் முகத்தெல்லாம் மறைக்குது. இப்போ வீடியோவில் பேசுகிறவங்களோட முகம் எல்லாம் மறைக்குது. ஸோ இப்போ ஆளுங்க பார்த்தா பேசுகிறவங்க வீடியோவில் தமிழர். அப்போ தமிழ் மொழி தெரிஞ்சவங்க தான் இந்த வீடியோ பார்க்குறாங்க. ஸோ இப்போ அதுக்கு விளக்கம் தேவையில்ல. தமிழில் எழுதி விளக்கம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் யூடியூபருக்கு இடைஞ்சல் பண்ணுறீங்க. ஒரு யூடியூபர்ஸ்க்கு, ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் இந்த மாதிரி விளக்கம் தமிழில் கொடுத்து எல்லாத்துக்குமே இடைஞ்சல் பண்ணுறீங்க, தொந்தரவு கொடுக்குறீங்க. யூடியூப் டீமு, ஜிமெயில்காரங்க உங்களை சொல்கிறேன் நான். எழுத்து போனால் அவங்களோட முகத்தெல்லாம் மறைக்குது அப்பப்போ. ஸோ ஆளுங்க பார்க்குறப்ப அந்த எழுத்தை பார்ப்பாங்களா, அவங்க பேசுகிறத பார்ப்பாங்களா? ரெண்டும் கட்டா மாதிரி இருக்கும், மேலேயும் கீழையும். அவங்க பேசுகிறது ஒன்று, எழுத்து போகிறது ஒன்று. எதை பார்ப்பாங்க? கொஞ்சமாச்சும் யூடியூப் டீம் யோசிச்சிங்களா? இது தவறாச்சே, இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு ஏன் நீங்கள் நினைக்கல? எல்லாம் படித்தவங்க தானே, ஜிமெயிலில் வேலை செய்கிறவங்கெல்லாம் படித்தவங்க தானே, உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு எழுத்து தமிழில் எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க? தமிழில் பேசுகிற வீடியோவுக்கு எதுக்கு தமிழில் விளக்கம் கொடுக்குறீங்க? இதெல்லாம் டூ மச் இல்லை? இன்னொன்று யூடியூப்பில் இப்போ நான் போய் மற்றவங்க வீடியோ பார்க்குறப்ப கண்ணவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஹாய் யங் லேடி, ஐ எம் சிங்கிள்னு. அவனை பற்றி அன்றைக்கி அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அவன் தலையில் செங்கல் எடுத்து அடித்து மண்டையை உடைக்கணுன்ட்டு. ஓகே, அந்த ஆத்திரம் எனக்கு இருக்குது. சரி, அது இருந்துட்டு போகுது. அவனை கொண்டாந்து வைக்கிறது யார்? இப்போ ஒரு யூடியூப்பரு, மற்றவங்களும் சரி நானும் சரி, அங்கே வீடியோ, மற்றவங்களோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வீடியோலாம் கொண்டாந்து எடையை வச்சு சொருகிறது, யூடியூபர்ஸ் பார்க்குற மாதிரி பண்ணுறது எல்லாம் யார்? ஜிமெயில்காரங்க தானே, அமெரிக்கா ஜிமெயில்காரங்க தானே. நீங்கள் தானே கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சு எல்லாம் அடுக்குறீங்க. அங்கே நீங்கள் வைக்கிற வீடியோ தான் அங்கே யூடியூபர்ஸுக்கு கண்ணில் படுது. பேசிக்கிட்டு இருக்கான ஒரு வெள்ளைக்காரன், குறவன், அந்த திருட்டு பையன், அவனோட வீடியோ ஏன் வந்துக்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் வச்ச வீடியோ நீங்கள் தான் கொண்டாந்து எல்லாம் உள்ள கொண்டாந்து வைக்கிறீங்க. இன்னொன்று, ஒரு நீக்ரோ சிறு வயசு பிள்ளை, 16, 18 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அவள் பேசிக்கிட்டு இருக்கிறா. எப்படி? நான் மற்றவங்களோட வீடியோ போய் பார்த்தேன்னா அங்கே பட்டுன்னு வருவா, அப்படியே வரும் அந்த வீடியோ, அவளோட வீடியோ வரும். என்ன சொல்கிறா தெரியுமா? நீங்கள் காமமாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த வீடியோவை பாருங்கள்னு. யார் காமமாக இருக்கா? காமம்னா என்ன தெரியுமா? காமம்னா என்ன? செக்ஸு சம்மந்தப்பட்ட உணர்வு, காம உணர்வு. காமுகன் அப்படின்வானுங்களே. காமுகன்னா பொறுக்கிங்க மாதிரி, பொறுக்கி. இப்போ நீங்கள் காமமாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு பிள்ளைய பேச வைக்கிறீங்க. இப்போ எனக்கு என் வீடியோவில் நான் போய் மற்றவங்க வீடியோ பார்க்குறப்ப அந்த புள்ள பேசிக்கிட்டு இருக்கிறா, பேசிட்டு போகிறா. நிக்ரோகரி, அந்த கருப்பி நிக்ரோ
கேர்ள் பேசிட்டு போகிறான். அவளை ஏன் கொண்டாந்து அங்கே வைக்கிறீங்க? காமமாக இருக்கிறீர்கள்னா நான் கேள்வி, நான் காமமாக இருக்கீங்களான்னு அவள் கேட்குறா என்கிட்ட. எனக்கு புருஷன் இருக்குது, காமம் இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்கள் வேலைன்னா யூடியூப் கம்பெனி வேலை, அதை பாருங்க. எவளுக்கு புருஷன் இருக்குது, எவளுக்கு புருஷன் இல்லை, அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் கவனிங்க. ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதுபடி நீங்கள் நடக்கிறீங்களா? நியாயமாக நடந்துக்கிறீங்களா? ஒரு நல்ல மனுஷனுங்க மாதிரி நடந்துக்கிறீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? குரோம் யூடியூப் ஸ்டூடியோ இருக்க குரோமு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரன் கிழவன், வெள்ளை முடிக்காரன், தாடி வெள்ளையாக இருக்கும், தலைமுடியெல்லாம் வெள்ளையாக கிடக்கும். அந்த கிழவனை கொண்டாந்து நான் போகிறப்பெல்லாம் அந்த கிழவனை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்குறீங்க. சிறு வயசு பையனுங்க தான் இருப்பானுங்க. நான் போனதுமே அந்த கிழவன் வந்துடுவான், அவனை கொண்டாந்து வைக்கிறீங்க. எழுவிக்கிட்ட இப்படி அநியாயம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்குறீங்களே. இதெல்லாம் வச்சு ஒரு புண்ணியம் இல்லை. இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? யூடியூப்பில் எத்தனை பொம்பளைங்க இருக்காளுங்க, உங்களோட திறமையை கொண்டு போய் அவளுக்கு கிட்ட காட்டுங்க. யூடியூப்பில் எவ்வளோ பொம்பளைங்க இருக்காங்க. யூடியூப்பில் நான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்கக்கூடாது, எரிச்சலை கொடுக்கக்கூடாது, பொம்பளைங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது.